ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். திமுக 5 வருஷத்துல ஒட்டின ஸ்டிக்கரை இவங்க 100 நாள்லயே ஒட்டிட்டாங்க. அதுதான் மிகப்பெரிய விஷயமாக நான் பாக்குறேன். புது முதலீடு இல்லை, இத காயத்ரி சொல்லல, இத சொன்னது தொழில்துறை வல்லுநர்கள். இப்ப நீங்க அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நம்மளால சொல்ல முடியும். எல்என்டி வந்து ஹொசூர்ல ஒரு யூனிட் திறக்கிறாங்க. எல்என்டி இந்தியாவுக்கு புதுசா இப்பதான் வருதா? இத முதலீட்டாளர்கள் மாநாட்டுல ஒரு ஃபைல கொண்டு வந்து கொடுத்துட்டா நீங்க ஊரை ஏமாத்திர முடியுமா? 100 நாள்ல நாங்க புதுசா செஞ்சோன்றதுக்கு ஒண்ணு கூட புதுசா கிடையாதுன்றதுதான் அதுல உண்மை. 100 யூனிட்டுக்கு 200 யூனிட். நாங்க 100 யூனிட் கட்டும் போது நான் 11,000 ரூபாய் கட்டிட்டு இருந்தேன். 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாசம் என் வீட்டு பில்லு 19,000 ரூபாய். எது புதுசுன்னு அவங்க சொல்லட்டும். லஞ்சம் இல்ல, நீங்க போய் பாருங்க அப்படிங்கிறாங்க. என் கூட வாங்க, எம்எல்ஏ வரட்டும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற எம்எல்ஏ யாருன்னு யாருக்குமே தெரியாது. என்ன நடக்குதுங்கிறத பாப்போம். அதுவே நமக்கு தெரியும் இந்த 100 நாள் ஆட்சி கிழிஞ்சு இருக்குதா இல்ல சாதனை படைச்சிருக்குதான்ட்டு. நீங்க கவர்மெண்ட பொறுத்த வரைக்கும் நண்பா நண்பி குட்டீஸ், ஏன்னா நீங்க சுதந்திர தின உரையில கூட நீங்க பாத்திருப்பீங்க அவர்களுடைய மக்களை வந்து எவ்வளவு தூரம் அவங்க ஆதரிச்சு அவர் பேசுறாரு. ஒரு சுதந்திர தின உரை மாதிரி அது இல்லைன்னதை நீங்க பாத்திருப்பீங்க. சோ அந்த வர்ச்சுவல் வாரியர்ஸா இருக்கட்டும், அவங்களுடைய நண்பா நண்பி குட்டீஸா இருக்கட்டும், அவர்களை பத்தி கிஞ்சித்தும் கவலை இல்லாம தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இருக்கு. அதுக்கு நீங்க ஒரு பெரிய ஷோ வச்சு உறுதிமொழி நீங்க எடுத்துட்டாப்புல மட்டும் உங்க கீழே இருக்கிறவங்க கேட்க போறது இல்ல. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக பாஜகவின் மாநில பொருளாதார பிரிவு அமைப்பாளர் கல்வியாளர் காயத்ரி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் மேம். இன்னைக்கு சட்டமன்றத்துல பல கருத்துக்களை முன் வச்சு வாதங்கள் செய்தார்கள். அதுல முக்கியமான வாதமாக எது பார்க்கணும் அப்படின்னா அந்த போதை கலாச்சாரம். சமீபத்துலதான் கோயம்புத்தூர்ல ஒரு கல்லூரி மாணவன் அடிச்சே கொல்லப்பட்டா அதுக்கான காரணம் போதைதான் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் திருவொற்றியூர்ல +2 மாணவன் தனுஷ் என்ற மாணவன் கஞ்சா புகைச்சிட்டு இருந்தவங்களை ஏன் அப்படி பண்றீங்க கேட்டவங்கனால அந்த பையனை அடிச்சே கொலை பண்ணிட்டாங்க. அதை பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் போதை கலாச்சாரம் பெண்களை விட்டு வைக்கவில்லை. கன்னியாகுமரியில பள்ளி மாணவிகள் எல்லாம் உட்கார்ந்து மதுபானம் அருந்துவதையுமே வீடியோவா பார்க்க முடிஞ்சது. இப்படி தொடர்ந்து போதை கலாச்சாரம் அப்படின்றது தமிழ்நாட்டை சூறையாடி கொண்டிருக்கிறதா அப்படின்ற கேள்விகளை இன்னைக்கு சட்டமன்றத்திலே எதிர்கட்சிகள் எல்லாருமே வச்சாங்க. சட்டமன்ற விவாதத்தை எப்படி பாக்குறீங்க? சட்டமன்ற விவாதம் வந்து இன்னைக்கு முழு நேரமா ஒளிபரப்பு பண்றதுனால நம்ம இதெல்லாம் பாக்குறோம். இத வந்து அதாவது சீரியல் பார்த்துட்டு இருந்தவங்கள, சினிமா பார்த்துட்டு இருந்தவங்கள இன்னைக்கு சட்டமன்றத்தை பார்க்க வச்சிருக்கிறது மிகப்பெரிய மாற்றம். ஆனால் அவர்கள் மறந்து போன ஒண்ணு என்னன்னா, இன்னைக்கு வந்து பூனைக்குட்டி வெளியே அப்பப்போ வந்துருது. இல்லைன்னா ஒரு சைடு ஸ்டோரி மட்டும்தான் தெரியும். நீங்க இதுக்கு முந்தின ஆட்சியில நீங்க பாத்தீங்கன்னா இவங்க என்ன பேசுறாங்களோ அது மட்டும் தான் தெரியும். ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பேசுறது தெரியவே தெரியாது. எது ஆப்போசிட்ல இருக்கிறவங்க தப்பா பேசுறாங்களோ அது மட்டும் தான் தெரியும், மத்தது தெரியாம இருந்துச்சு. இப்ப இந்த 2 சைடும் தெரியறதுனால என்னடா இதெல்லாம் நீங்க சட்டமன்றத்துல பேசுறீங்களே அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஆயிருக்குதுன்றத பாக்குறது மட்டும் இல்லாமல் நீங்க பாத்திருப்பீங்க ஆதவ் அர்ஜுனா பேச வந்ததை வந்து நாங்க அவை குறிப்புல இருந்து நீக்கிறோன்றாங்க. ஒவ்வொருத்தரா பேச இது வந்து நிறைய நம்ம பாக்குறதுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, சட்டமன்றத்துல கூட எப்படி பேசுறதுன்றது இல்லாமல் இருந்ததுனாலதான் பொய்யா வரிசையா பேசி பேசி மாட்டிக்கிட்டே இருக்கிறாங்கன்றத பாக்குறோம். சட்டம் ஒழுங்கு நாங்க உடனே ஸ்திரத்தன்மைக்கு கொண்டு வந்துட்டோம். போதை கலாச்சாரத்தை ஒழிக்கிறதுக்காக 65 ஸ்பெஷல் ஸ்குவாட் போட்டிருக்கோம். அப்புறம் நீங்க பாத்திருப்பீங்க 50,000 மாணவர்களை வைத்து உறுதிமொழி எல்லாம் வேற எடுத்தாங்க. நீங்க அதை பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் அவர்கள் வந்து மாநில கல்லூரியில நினைக்கிறேன் அங்க வச்சு ஒரு அவ்வளவு மாணவர்களை வச்சு உறுதிமொழி எடுத்தாங்க. அதை கூட நான் சோசியல் மீடியால பார்க்க முடிஞ்சது. உறுதிப்பாடு மாறாமல், அந்த வார்த்தை மாறாமல் இதற்கு முந்தின கவர்மெண்ட் இதே போதை ஒழிப்பு இதற்காக உறுதிமொழிக்காக அப்போ முதல்வராக இருந்த ஸ்டாலின் கூறிய வார்த்தையை அடுத்தடுத்து போட்டு நாம வந்து சமூக வலைத்தளங்கள்ல பார்க்க முடிஞ்சது. அதனாலதான் நம்ம இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஓல்டு வைன் இன் a நியூ பாட்டில் as well as தாவேகா இஸ் ஈக்குவல் டு டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு வேற எந்த மாற்றமுமே அங்க இல்ல அப்படிங்கறத பாக்குறோம். அதாவது இதெல்லாம்
முதல் ஒரு வாரம் நீங்க பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்த உடனே நிறைய விஷயங்கள் வெளியில அப்பப்போ உடனே சமூக வலைத்தளங்கள்ல வந்துட்டே இருந்தது. அப்புறம் கடந்த ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி இருந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வராம ஆயிடுச்சு. இப்போ இது அதையும் மீறி வெளியில வந்திருக்குதுன்னா எவ்வளவு தூரம் இது விகரஸா இங்க மோசமா இருக்கு கிரவுண்ட் அப்படிங்கறதான் இந்த ரியாலிட்டி காமிச்சிருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நேத்திக்குன்னு நினைக்கிறேன் ஆறுதல் சொல்ல போன அமைச்சர்களை அவர்கள் விடவே இல்லை. அந்த மக்கள் கேள்வியா கேட்டு அவங்க உடனே கார்ல ஏறி போனதை நீங்க பார்த்திருப்பீங்க. அப்போ மக்கள் அவங்க கிட்ட என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை முழுக்க நிறைவேற்றாதல் 0 லெவலுக்கு அவங்க இருக்காங்க அப்படிங்கறதுதான் இது காமிக்குது. எந்த மாற்றமும் போதை கலாச்சாரத்திலயோ போதை ஒழிப்புலயோ வரல அப்படிங்கறத நாம பாக்குறோம். இந்த போதை யாரு செய்யறாங்க? அப்ப இனிமேல் எங்கேயாவது நடந்தா நம்ம என்ன செய்வோம்? காந்தியோட குரங்கு மாதிரி காதை கேட்காம கண்ணு பார்க்காம வாயை மூடிட்டு பேசாம போய்கிட்டே இருக்கிற நிலைமைதான் இருக்கும். ஏன்னா இங்க சொல்றவனுக்கும் பாதுகாப்பு இல்ல, கேக்குறவனுக்கும் பாதுகாப்பு இல்ல. அப்படிங்கும் போது என்ன பண்றதுன்றதுதான் நம்ம பொதுமக்கள் அவங்களா யோசிச்சுப்பாங்க. அவன் எக்கேடுங்கட்டு போனா என்ன, நான் ஏன் இதை சொல்லி கொடுக்கணும்ன்ற லெவலுக்கு இன்னைக்கு ஆயிடுச்சு அப்படிங்கறதுதான் நமக்கு இது புரிய வைக்குது. நான் சொன்ன 2 சம்பவத்துல முக்கியமானது கோயம்புத்தூர் சம்பவமும் ஒரு கல்லூரி மாணவன் சம்பந்தப்பட்டது. இப்ப இந்த திருவற்றியூர்ல தனுஷ் என்ற மாணவன் +2 ஸ்கூல் ஸ்டூடெண்ட். ஒரு 30 வயசோ 40 வயசோ ஆண்கள் இதை பயன்படுத்துறாங்களா? அந்த கஞ்சா மெத்தப்பெட்டமேன் இந்த போதைப் பொருட்கள் பயன்படுத்துறாங்களா இல்லையோ தாண்டி இன்னைக்கு ஸ்கூல் பசங்களும் காலேஜ் பசங்க அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இதுங்களுக்கு எப்படி மேம் சோர்ஸ் கிடைக்குது? இது தடுக்கவே முடியாதா இது அவங்க கைக்கு கிடைக்கிறத? இல்ல, ஆக்சுவலா தெர் ஆர் 2 kinds of things. நான் ஒரு எஜுகேஷன் சைட்ல தொடர்ந்து அந்த பிள்ளைகளோட களமாடுறதுனால நான் சொல்றேன், இது 2 வகையா யூஸ் பண்றாங்க. ஒண்ணு அவர்களை கேரியரா யூஸ் பண்றது, இந்த கஞ்சா பொருளை கொடுப்பதற்காக. ஏன்னா நீங்க யூஸ்வலா ஒரு 25 வயசு இருக்கிறவன் 30 வயசு இருக்கிறவன கொஞ்சம் நீங்க பாத்தீங்கன்னா ரோட்ல நிப்பாட்டி வச்சு கேட்பீங்க. ஆனா ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு போற குழந்தையவோ இல்ல காலேஜ் டேகோட போட்டு போறவங்கள நீங்க யூஸ்வலா அப்படிலாம் செக் பண்ண மாட்டீங்கல்ல. அப்போ அவர்களுக்கு கேரியராக இவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். அந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பெட்லர்ஸா இவங்களை யூஸ் பண்றாங்க. இன்னொன்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியா, இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷஸ், அவங்களோட அம்பிஷியஸா இருக்காங்க. கிட்ஸ பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு மொபைல் வேணும், இந்த மாதிரி ஒரு பைக் வேணும், நான் இப்படி இவங்களோட சேர்ந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு மணி வேணும் அப்படின்னு யோசிக்கும் போது அவங்கள ஒரு பார்ட்னர்ஸா 10 கஞ்சா பொருள் வித்தனா உனக்கு 1, அப்ப அந்த ஒண்ணு நீ யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொன்னு அது வித்து அதுல இருந்து வர காசை பயன்படுத்திக்கலாம். சோ அப்போ இந்த 2 கேட்டகரியுமே அந்த ஒரு கேட்டகரியில வந்துருது. ஓவராலா 3 கேட்டகரி, அதுல ஒரு கேட்டகரி இந்த 2ஆவும் இருக்கும்போது இப்படிதான் இங்க மாணவர்கள் அதுல மிகப்பெரிய அளவுக்கு பயன்படுத்தப்படுறாங்க. இத கண்டிப்பாக அரசு கவனிக்கணும். பெற்றோர்கள் இதுல பெற்றோர்களோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு. நான் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டா என்னோட பொறுப்பு முடிஞ்சிருச்சு அப்படின்னு இல்ல. அங்க பள்ளிக்கூடத்துல நீங்க ஆனா அதுல மறந்துடக்கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஆசிரியர்கள் எல்லாம் இன்னைக்கு நான் உயிரோட போயிட்டு பத்திரமா திரும்பி வந்தா நல்லது, ஸ்டூடெண்ட் என்ன அடிக்காம இருக்கணும், ஸ்டூடெண்ட் என்ன எய்த்து கேள்வி கேட்காம இருக்கணும், ஸ்டூடெண்ட் என்ன ரூம்குள்ள வச்சு பூட்டாம இருக்கணும், என்ன உயர் அதிகாரிகள் குவெஸ்டின் பண்ணாம இருக்கணும். இதெல்லாம் இன்னைக்கு அந்த டீச்சர்களுக்கு பாடம் நடத்தணும், போர்ஷன் முடிக்கணும், எக்ஸாம் வைக்கணும், பிள்ளைங்களை பாஸ் பண்ண வைக்கணும். இதையெல்லாம் தாண்டி அப்படி ஒரு நிலைமையில இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கங்கள், அது கடந்த அரசாங்கம் இருக்கட்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் இருக்கட்டும், அப்படி ஒரு பேர்டனை டீச்சர்ஸ் மேல கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா நீ சொல்லு, அவன் கஞ்சா அடிச்சுட்டு உள்ள வந்தானா உன்னை டிரான்ஸ்பர் பண்ணுவேன்னு கவர்மெண்டோட ஜியோ ஒண்ணு சொல்லுது. நீ சொன்னா நான் உன்னை பாட்டில உடைச்சு குத்த வருவேன்றத நீங்களே பார்த்திருக்கீங்க, நடந்திருக்குது. இதே சென்னையில எக்மோர் சைட்ல ஒரு பெண் ஆசிரியரை வகுப்பறையில கத்தியால குத்தி கொண்டதை நீங்க பாத்திருக்கீங்க. அப்போ டீச்சர்ஸ் சொல்லுவாங்க அப்படின்னா அந்த டீச்சர்ஸ சொல்லக்கூடிய நிலைமையில இன்னைக்கு பெற்றோர்களும் வைக்கல, கவர்மெண்ட்டும் வைக்கல. அப்ப நீங்க ஆசிரியர்கள் இருந்து மிகப்பெரிய கோஆபரேஷனை நீங்க எதிர்பார்க்க முடியாது. நான் ஒதுங்கி போயிடுறேன்ப்பா, என் வேலை கிளாஸ் எடுக்கிறதுன்ற நிலைமைக்கு இன்னைக்கு ஆசிரியர்கள் வந்துட்டாங்க. ஏன்னா அதையும் தாண்டி வந்தாங்கன்னா அந்த ஆசிரியர்கள் மேல போக்சோல எதையாவது ஒண்ணு கம்ப்ளைண்ட் பண்றது, வேற எதையாவது ஒண்ணு பண்ணி அவங்கள உள்ள மாட்டி விடுறதுன்ற கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த டீமே இருக்காங்க. அப்போ எனக்கு என்னடான்னு ஆசிரியர்கள் விட்டுறாங்க.
கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நண்பா நண்பி குட்டீஸ், ஏன்னா நீங்க சுதந்திர தின உரையில கூட நீங்க பார்த்திருப்பீங்க அவர்களுடைய மக்களை வந்து எவ்வளவு தூரம் அவங்க ஆதரிச்சு அவர் பேசுறாரு. ஒரு சுதந்திர தின உரை மாதிரி அது இல்லைன்னதை நீங்க பார்த்திருப்பீங்க. சோ அந்த வர்ச்சுவல் வாரியர்ஸா இருக்கட்டும், அவங்களுடைய நண்பா நண்பி குட்டீஸா இருக்கட்டும், அவர்களை பத்தி கிஞ்சித்தும் கவலை இல்லாம தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இருக்கு. அதுக்கு நீங்க ஒரு பெரிய ஷோ வச்சு உறுதிமொழி நீங்க எடுத்துட்டாப்புல மட்டும் உங்க கீழே இருக்கிறவங்க கேட்க போறது இல்ல. நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க, உங்க கவர்மெண்ட் எப்படி ஸ்டெப் எடுக்கிறது அப்படிங்கறதுலயும் இருக்குன்றத நம்ம மறந்துடக்கூடாது. இந்த 3 கைண்ட்ல தான் அங்கக்குள்ள வேலை நடக்குது. மேம், குறிப்பா இந்த போதை பொருட்கள் பயன்படுத்துறாங்க, ரைட், ஓகே. கொலை போன்ற அளவுக்கு எப்படி அவங்களுடைய அந்த மனமானது மாறுது? ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பையனை அடிச்சே கொள்றாங்க, இன்னொரு பையனை வந்து அடுத்த நாள் கத்தி வச்சு குத்துறாங்க. இது எப்படி இந்த அளவுக்கு மனப்பான்கு எப்படி இப்படி போகுது? போதை பயன்படுத்துறதுனாலதான் இப்படி பாக்குறேன். பீயிங் அ சைக்காலஜிஸ்ட் உங்களுக்கு இதையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். எப்படின்னா, நீங்க நார்மல் லிக்கர் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்களுக்கு ஒரு மதி மயக்கத்தை மட்டும்தான் கொடுக்கும். நீங்க புலம்பலாம், இல்ல பேசினதையே திரும்ப பேசலாம், மயங்கி விழலாம், அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் தான் நடக்கும். ஆனால் கஞ்சா மாதிரி உள்ள இல்ல மெத்தபட்டமைன் மாதிரி ஒரு போதைப் பொருளை யூஸ் பண்ணும்போது அது உங்களுடைய நர்வஸ் சிஸ்டம்ஸ் வரைக்கும் அஃபெக்ட் ஆகி எதிரால இருக்கிறவன் ஆணா பெண்ணா பொண்டாட்டியா அம்மாவா என்னன்னு கூட தெரியக்கூடாத அளவுக்கு தான் அது உங்களுடைய நர்வஸ் சிஸ்டமை வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கும். அப்படி இருக்கும்போது யாருன்னே தெரியாம தான் அந்த கொலைகள் எல்லாமே நடக்குது. சாதாரணமான ஒரு பேச்சு அவங்களை அக்ரிவேட் பண்ணி கொலை பண்ற அளவுக்கு கூட தூண்டி விடுது அப்படின்னா அது அந்த போதையில இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் அவங்களோட பாடியில பிரெயின்ல எஸ்பெஷலி பிரெயின் அண்ட் நர்வ்ஸ்ல கிரியேட் பண்ணக்கூடிய அந்த கண்ட்ரோல் அண்ட் இந்த சிஸ்டம் தான் காரணமாக இருக்கு. அதனாலதான் நம்ம சொல்றோம் லிக்கர் வந்து ஒரு ஸ்லோ பாய்சன் அப்படின்னா கஞ்சா வந்து இமீடியட்டா பரலோகம் போறதுக்குள்ள வழிதான். அதுல நீ பரலோகம் போயிட்டா அது உன்னோட, நீ கஞ்சா அடிக்கிற நீ சாவுறன்னு கூட விட முடியும். ஆனால் எதிரால இருக்கிறவனை கொல்றதுக்கு உனக்கு எந்த விதமான உரிமையுமே கிடையாதுல்ல. அப்படி இருக்கும்போது இது எப்படி நடக்குது? இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இந்த ஆட்சிக்கு வந்து 100 நாள் சாதனைன்னு போடுறாங்க, அது வேதனையா தொடர்ந்து லா அண்ட் ஆர்டராக இருக்கட்டும் இல்ல வந்து இந்த மாதிரி போதைப் பொருள் பிரச்சனையாக இருக்கட்டும் தொடர்ந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு, அதிகரிச்சுக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். நான் பள்ளி படிக்கும் போது அருகாமையில் இருக்க கடைக்கு சென்று தீன்சாம வாங்கிட்டு கூட முன்னெல்லாம் மாணவர்கள் பயப்படுவாங்க, ஐயோ டீச்சர் சார் திட்டுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்றைக்கு பள்ளி அறையிலேயே உட்காந்து மது அருந்துறாங்க, அதுவும் மாணவிகள். வாங்கி கொடுக்கறது சக மாணவன். இது எப்படி இப்போ டாஸ்மாக் மாதிரி ஆயிடுச்சா? அப்ப கிட்டத்தட்ட பள்ளிக்கூடமும் அந்த நிலைமை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கா. அதாவதுங்க சோசியலைசிங் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். எது செஞ்சாலும் தப்பு இல்ல அப்படின்னு ஒண்ணு ஆயிடுச்சு. அதாவது வந்து ஒரு இல்லெஜிட்டிமேட் ரிலேஷன்ஷிப்பா தப்பே இல்ல, லிவிங் டுகெதரா தப்பே இல்ல, ஹாப்பி ஸ்ட்ரீட்னு ரோட்ல வந்து முன்பின் தெரியாத ஆண்களோட ஆண்கள் பெண்களோடயோ ஆடுறதே தப்பில்ல அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. அதுக்கப்புறம் இத செஞ்சு பார்த்தா என்ன, இதனால என்ன தப்பு இருக்கு, ஆண்கள் மட்டும்தான் குடிக்கணுமா, பெண்கள் குடிச்சா என்ன, இந்த ஃபெமினிசம் இருக்குல்ல, இந்த கேவலமான இந்த ஃபெமினிசம் டேகுக்குள்ள நீங்க என்னத்தை வேணா கொண்டு வரலாம் அப்படிங்கிற நிலைமை ஆயிடுச்சு. ஆக்சுவலா பாரதி வந்து ஆணுக்கு பெண் நிகர் அப்படின்றது எதுக்கு சொன்னா அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய மெஜஸ்டியை எதுல காமிக்கணும். நீங்க நேத்து பார்த்திருப்பீங்க நம்முடைய பிரதமர் அவர்கள் கொடியேற்றும் போது யாரு அங்க நின்னு அந்த பிளாக் ஹாயிஸ்டிங்க்கு இது பண்ணாங்கன்னு, அது ஒரு விமன். ஆபரேஷன் சிந்தூர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கமாண்டிங் பண்ணது விமன். அந்த ஃபைட்டர் பிளைட்ட எடுத்துட்டு போனது பெண்கள். அப்போ இதெல்லாம் தான் ஆணுக்கு பெண் நிகர்னு. ஆனா நம்ம என்ன இன்னைக்கு நினைச்சிட்டோம், ஆண்களை மாதிரி கிராப் வெட்டணும், ஆண்கள் மாதிரி பேண்ட் போடணும், ஆண்கள் மாதிரி குடிக்கலாம், ஆண்கள் மாதிரி 12 மணிக்கு மேல வரலாம், என்ன யாரும் கேட்க கூடாது, கேட்டா நீங்கெல்லாம் பெண்கள் இனத்திற்கு எதிரானவர்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுதான் ஃபெமினிசம்னு ஆயிப்போச்சு. அப்போ இன்னைக்கு சொசைட்டியே அதை பத்தி கேட்கறதுக்கு பயப்படுது. முந்திலாங்க ஒரு தெரு முனையில, நான் ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு நம்ம இங்க வரதுக்குள்ள வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 3 தெரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கெல்லாம் படிக்கும் போது ஒரு 3 தெரு நடந்து போயிட்டு தான் வருவோம். அந்த முக்குல கண்டிப்பா எல்லா காலங்கள்லயும் பசங்க இருப்பாங்க, கிண்டல் பண்றது கேலி பண்றதெல்லாம் எல்லா காலத்திலயும் உண்டு. நீங்க தவறி ஒரு பொண்ணு அங்க நின்னு பேசிட்டானா நீங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ளார அந்த விஷயம் வீட்டுக்கு வந்துரும். அப்படி இல்லைன்னா பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய இல்ல எய்த்த வீட்டுல இருக்கக்கூடிய தெருவுல இருக்கக்கூடிய அண்ணனோ அக்காங்களோ இல்ல மாமாவோ அத்தையோ
யாரு பார்த்தாலும் இங்க என்னடி நின்னு பேசிக்கிட்டு இருக்கிற, வா உங்க அம்மா கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துலயே நின்னு அதட்டி நம்மள வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஆனா இன்னைக்கு 2 விதமா உளவியல் மாறிடுச்சு. ஒண்ணு, நீ யாரு என் பொண்ண கேக்குறதுக்கு அப்படின்னு பெற்றோர்களுடைய மனநிலை. பிள்ளைகளே, நீங்க யாருங்க, உங்களுக்கு எனக்கு என்ன இருக்குது, who has given you the right அப்படின்னு கேட்கும் போது பக்கத்து வீட்டுக்காரனா எய்தாப்புல கூட பிறந்தவன என்ன நினைக்கிறான், நீ அழிஞ்சு போ, எனக்கு என்ன, நான் ஏன் உன்கிட்ட கேட்டு வாயில உழணும் அப்படின்னு யோசிச்சுட்டு நகர்ந்து போறதுதான் இருக்கு இங்க. தொடர்ந்து இதுக்கு காரணம் திராவிடம்னு நான் சொல்லுவேன். நீங்க எந்த திராவிடத்தை புடிச்சு அந்த கிராப் வெட்டிக்கோ, யூட்ரஸ ரிமூவ் பண்ணு, ஆண் மாதிரி பெண் யார் கூட வேணா போலாம், நீ என்ன வேணா செய்யலாம், இதுதான் பெண் சுதந்திரம்னு சொல்லி 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 இன்னைக்கு இல்லெஜிட்டிமேட்டையே லெஜிட்டிமேட் ஆக்கக்கூடிய அளவிற்கு மேல இருந்து கீழே வரைக்கும் ஆயிடுச்சு. அது நமக்கு இந்த சுதந்திர தின விழாலேயே நீங்க பாத்திருப்பீங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது, எது இம்பார்ட்டன்டா பார்க்கப்பட வேண்டிய விஷயம், ஊடகம் எதை இம்பார்ட்டன்டா காமிச்சதுன்னே நீங்க பாத்திருப்பீங்க. இதுக்கு மேல நான் அதை பத்தி சொல்லறதுக்கு விரும்பல. ஓகே மேம். மேம், இவ்வளவு அடுத்தடுத்து குற்றச்சாட்டுகள் எல்லாம் வச்சு பேசிக்கிட்டு இருக்க தருவாயில 100 நாள் ஆட்சி அப்படின்னு சொல்லி விளம்பரங்கள்லாம் கூட தாவேக அரசு கொடுக்கறத பார்க்க முடிஞ்சது. 100 நாள்ல என்ன மாதிரியான நீங்க சிறப்புகளை பார்த்திருக்கீங்க? நான் இன்னைக்கு இதை பத்தி ஒரு ட்வீட் கூட போட்டிருந்தேன். 18 விஷயம் அவங்க போட்டிருந்தாங்க. அந்த 18ல அதாவது ஃபர்ஸ்ட் சிங்கப்பெண் படை அமைச்சோன்னு போடுறாங்க. அதுல ஒண்ணு கூட புது நியமனம் கிடையாது, ஏற்கனவே இருந்தவர்கள்னு பாக்குறோம். அதே மாதிரி அரசு மருத்துவமனையில பிறக்கிற குழந்தைகளுக்கு நாம இன்னைக்கு சட்டசபையில கூட அவரை பேசினாரு, ஒரு வருஷத்துல எத்தனை குழந்தைகள் அரசு மருத்துவமனையில பிறக்குது, அதற்கு நீங்க ஒதுக்கின நிதி ஒதுக்கீடு 1 கிராம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு தேதிக்கு 15,000 ரூபாய், குறைஞ்சபட்சம் ஆவரேஜா 12,000 கூட வச்சுக்கோங்க, அதுக்கு மேல நான் வைக்கல. 12,000 இன்டூ எத்தனை லட்சம் குழந்தைங்க பிறக்குது, நீங்க எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நீங்க பாருங்க. அது 10ல் 1 பங்கு கூட கிடையாது. நீங்க முதலீட்டாளர்கள் மாநாடுல நாங்க 100 நாட்களில் 1,00,000 கோடி அப்படின்லாம் விளம்பரம் பண்ணாங்க. நீங்க அதுல உண்மையிலேயே 1,00,000 கோடி விளம்பரத்துக்கு செலவு பண்ணாங்க. எல்லா நியூஸ் பேப்பர்லயும் ஃப்ரண்ட் பேஜ்ல ஆல் தமிழ்நாடு போகக்கூடிய ரீஜன்ல உள்ளது பிரிண்ட் பண்ணது. ஆனால் 29% கூட புது முதலீடு இல்லை. இத காயத்ரி சொல்லல, இத சொன்னது தொழில்துறை வல்லுநர்கள். இப்ப நீங்க அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நம்மளால சொல்ல முடியும். எல்என்டி ஹொசூர்ல ஒரு யூனிட் திறக்கிறாங்க. எல்என்டி இந்தியாவுக்கு புதுசா இப்பதான் வருதா, அப்புறம் எப்படி நீங்க அத முதலீட்டாளர்கள் மாநாடுல சேர்ப்பீங்க? நீங்க ஏற்கனவே இருக்கிறவங்க பிசினஸை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. இத முதலீட்டாளர்கள் மாநாட்டுல ஒரு ஃபைல கொண்டு வந்து கொடுத்துட்டா நீங்க ஊரை ஏமாத்திர முடியுமா? யோசிச்சு பாருங்க. இன்னி வரைக்கும் 717 கடையை மூடி இருக்கோன்றாங்க. அதோட பட்டியலை வெளியிட்டு இருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. என் வீட்டு பக்கத்திலேயே 2 கடை இருக்கு, 50 மீட்டர் தொலைவுல 2 பள்ளிக்கூடங்கள் இருக்கு, 2 டாஸ்மாக் இருக்கு, 2 பள்ளிக்கூடங்கள் 50 மீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ள இருக்கு. அதே மாதிரி திறன் வளர்ச்சி திட்டம் ஏற்கனவே இன்னைக்கு அமல்ல இருக்கக்கூடியது. அதுக்கு முன்னாடி நாள் முதல்வன் வச்சிருந்தாங்க, இப்ப வெற்றின்னு வச்சிருக்கிறீங்க. அதாவது திமுக 5 வருஷத்துல ஒட்டின ஸ்டிக்கரை இவங்க 100 நாள்லயே ஒட்டிட்டாங்க. அதுதான் மிகப்பெரிய விஷயமாக நான் பாக்குறேன். 8,000 கோடி தேவைப்படுற அந்த 1 பவுன் தங்க காசு பட்டு புடவைக்கு 800 கோடி ரூபாய், குறைந்தபட்சம் 8,000 கோடி நமக்கு தேவைப்படும். அதே மாதிரி கரும்பு நெல் விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு தொகை அப்படின்னு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அது அவர்கள் என்ன குறிப்பிட்டார்களோ அதை விட ரொம்ப குறைவு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதே போல மத்திய அரசோட திட்டம் ஹவுசிங் ஆவாஸ் யோசனாவுக்கு பேரை மாத்தி நாங்க கொடுக்கறதா சொல்றாங்க. ஜல்ஜீவன் மிஷன் ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டம், அதான் இவங்க கொடுக்கற மாதிரி சொல்றாங்க. ஆடு வளர்க்கிற திட்டம் அம்மையார் காலத்திலேயே ஆடு வளர்த்து ஆடு கொடுத்து பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பண்ணது. அதை இன்னைக்கு இடைப்பட்ட காலத்துல திமுக விட்டிருந்தது, அதை இவங்க திரும்ப கொண்டு வந்திருக்காங்களே தவிர புதிதா அவங்க எதுவுமே செய்யல. அதாவது 100 நாள்ல நாங்க புதுசா செஞ்சோன்றதுக்கு ஒண்ணு கூட புதுசா கிடையாதுன்றதுதான் அதுல உண்மை. 100 யூனிட்டுக்கு 200 யூனிட், நாங்க 100 யூனிட் கட்டும் போது நான் 11,000 ரூபாய் கட்டிட்டு இருந்தேன். 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாசம் என் வீட்டு பில்லு 19,000 ரூபாய். அத சரியாக பதில் சொல்ல கூட யாரும் இல்ல. நான் 10 வருஷத்து டேட்டாவை எடுத்துட்டு போறேன் பாரு, எனக்கு இது வரைக்கும் இவ்வளவு ரூபாய் வந்ததே இல்லைன்ட்டு அதற்கு பதில் சொல்வதற்கு கூட அங்க ஆள் இல்ல அப்படிங்கறதுதான் பாக்குறோம். காமராஜர் பேரை வச்சு மார்னிங் ஃபுட்னு சொல்றாங்க. ஏற்கனவே தேசிய கல்விக் கொள்கையில இது சொல்லப்பட்டு 6ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும்
மேக்சிமம் கொடுக்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி அது எடப்பாடி அவர்கள் பீரியட்ல ஸ்டார்ட் பண்ணி கோவிட் வந்ததுனால ஸ்டாப் பண்ணி அடுத்த 3 வருஷம் கழிச்சு எம்ஜிஆர் மாதிரி பக்கத்துல புள்ளைய வச்சுக்கிட்டு ஒரு போட்டோக்கு போஸ் கொடுத்து ஸ்டாலின் அதை அவரே உலகத்திலேயே முதல் முறையாக காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்த மாதிரி பேரை வாங்கி இப்ப அதற்கு இவர்களும் அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காங்க அப்படிங்கறது தான் பாக்குறோம் நம்ம. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த லேப்டாப்பை தூக்கி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மாத்திட்டு அதை ஒரு புது விஷயமாக பேசிட்டு இருக்காங்க. சைக்கிள்ல வாட்டர் பாட்டிலையும் ஹெல்மெட்டையும் ஆட் பண்ணிட்டு அதை புதுசுங்கிறாங்க. நான் சொன்ன எல்லா விஷயத்திலையும் எது புதுசுன்னு அவங்க சொல்லட்டும். லஞ்சம் இல்ல, நீங்க போய் பாருங்க அப்படிங்கிறாங்க. என் கூட வாங்க, நான் உங்களுக்கு ஒரு விஏஓ ஆபீஸுக்கோ இல்ல ஒரு பட்டா இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு சப் ரிஜிஸ்டார் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போலாம். எம்எல்ஏ வரட்டும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற எம்எல்ஏ யாருன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு எம்எல்ஏ மாறு வேடத்துல எல்லாம் வர தேவையில்லை, சாதாரணமா வரட்டும், என்ன நடக்குதுங்கிறத பாப்போம். அதுவே நமக்கு தெரியும் இந்த 100 நாள் ஆட்சி கிழிஞ்சு இருக்குதா இல்ல சாதனை படைச்சிருக்குதான்ட்டு. ஓ, நீங்க பார்த்த 100 நாள் சிறப்பு இதுதானா? ஸ்டிக்கர், ஆமாங்க, பெரிய சிறப்புங்க. 5 வருஷத்துல டிஎம்கே கவர்மெண்ட் ஒட்டின ஸ்டிக்கரை 100 நாள்ல இவங்களால ஒட்ட முடிஞ்சிருக்குது இல்லையா? அப்ப அது எவ்வளவு பெரிய சிறப்பு யோசிச்சு பாருங்க. ஓகே மேடம், இந்த சிறப்பு இந்த நீங்க சொன்ன இதை தாண்டி இவங்க புதுசா எதுவுமே செய்யலன்னு நினைக்கிறீங்களா? இவங்க சொன்ன எல்லாருமே நீங்க ரிமார்க்கா சொன்னீங்க, அதை எப்படி ஏத்துக்க முடியும்? ஏதோ ஒரு வகையில புதுசா வந்திருக்காங்க ஆட்சிக்கு, ஒரு சில நன்மைகள் செஞ்சிருக்க மாட்டாங்களான்னு மக்களுமே கேள்வி எழுப்புவாங்கல்ல. சொல்லட்டுங்க, நான் சொல்றேன். இப்ப விவசாயிகள் கடனை தீர்த்ததை கூட இவங்க புதுசுன்னு சொல்லுவாங்க. ஆனா விவசாயிகள் கடனை எவ்வளவு ரூபாய் தீர்க்கிறேன்னு சொன்னீங்க, நீங்க எவ்வளவு ரூபாய் தீர்த்தீங்க அதை சொல்லுங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு நாம பாக்குறோம், நீங்க என்ன சொன்னீங்க, ஆட்சிக்கு வந்த மறுநாளில் இருந்து தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு இலவச பயணம். நீங்க 3 மாசம் ஆச்சு, இன்னி வரைக்கும் நடந்திருக்கா? அதை கேட்டா செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொன்னாங்க, அது மாதிரி 2500 ரூபாய், 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தது 2500 ரூபாய். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க, அவர்லாம் 2.5 வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க, நீங்க என்ன எங்களை உடனே கேக்குறீங்கன்னு மிக மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் கேக்குறாங்க. என்ன புதுசா செஞ்சாங்கன்னு நீங்க ஒரு பட்டியல் போடுங்க, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன். நான் அதை பத்தி இல்ல, நான் கையை தூக்கிட்டு ஒத்துக்கிறேன். ஆமாங்க, இது புதுசுங்க, இதுக்கு முன்னாடி யாருமே செய்யலைங்கன்னு நான் ஒத்துக்கிறேன். ஏதாவது ஒண்ணு செய்ய சொல்லுங்க. இந்த மோதிர திட்டம் கூட திட்டமாக இல்லாவிட்டால் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள், எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த நாள், அண்ணாதுரை அவர்களுடைய பிறந்த நாள், எல்லா அப்பவும் அங்கங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த குழந்தைகளுக்காக பரிசு பெட்டகம், அம்மா பரிசு பெட்டகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து மிக்க பொருளும் குழந்தைகளுக்கு உள்ள ட்ரெஸ் அந்த மாதிரி விஷயங்களையும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஏற்கனவே இருக்கிற திட்டத்துல 1-2 மாறுதல்களை செஞ்சு நான் அதை செஞ்சேன்னு சொல்றது என்ன புதுமைன்னு நான் கேக்குறேன். பேரு வச்சீங்க, தோல் வச்சீங்களான்றதுதான் இங்க முக்கியம். பல்வேறு கருத்துக்களோடு பகிர்ந்து ரொம்ப நன்றி மேம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.